என் பேர் செல்லம்மாள். எங்கள் ஊர் திருமலாபுரம், ஆண்டிப்பட்டி தாலுகா, தேனி மாவட்டம். நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 ஏக்கரு வெங்காயம் நட்டிருக்கேன், ஒரு 20 செண்டு செண்டுப்பூ நட்டிருக்கேன், 30 செண்டு மல்லிகைப்பூ நட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரசாயன உரம் போட்டு பார்த்தா அது அவ்வளோவாக தெளிவாக இல்லை, கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. போட போட அது நல்லா வராத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் சதீஷ் விசிட்டுக்கு வந்தாப்புல, வந்து சொன்னாப்புல, சொல்லவும் அதை பார்த்து அதுக்கப்புறம் இந்த பையன் கொடுக்குற உரம் மருந்தை போடவும் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பையன்கிட்ட வாங்கி ஒரு 6 மாதமாக பயன்படுத்திக்கிருக்கோம். நல்லா இருக்குது, இந்த பையன் கொடுக்குறத வச்சு நல்லாயிருக்கு. விசிட்டுக்கு வந்தாப்புல அப்போ பார்த்து கேட்டோம். அந்த பையன் வந்து சொன்னாப்புல, இன்னென்னதை போடுங்கம்மான்னு சொல்லவும் அந்த இதை போட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த பையன் வந்து இந்த சத்தியம் அதை பயன்படுத்த சொன்னாப்புல, அதை பயன்படுத்த வந்து அந்த சத்தியம் பயன்படுத்த வந்து நல்லா இருக்குது. 6 மாதத்துக்கு பின்னாடி இந்த பையன் கொடுக்குற அந்த சத்தியம் தான் அத்தையும் பார்த்துக்கிட்டு பார்க்குறோம். இப்போ ரசாயன உரம்லாம் போடுறதில்ல. இந்த சத்தியம் உரம் பயன்படுத்தாததுக்கு முதல்ல மிளகா செடி சுரட்டையாக இருந்துச்சு, வேர்ப்புழு வந்துச்சு, மிளகா செடி நல்லா தலையலை, வெங்காயம் அவ்வளோவா நல்லா வல்ல முனியெல்லாம் கறிக்கு இருந்துச்சு. இந்த பையன் இந்த சத்தியம் கொடுத்த பின்னாடி நல்லாயிருக்கு, மிளகா செடி நல்லாயிருக்கு, வெங்காயம் நல்லாயிருக்கு, தாளுக்கு நல்லா கருகண்டு வருது, நல்லாயிருக்கு, நல்லா தூர் கட்டுது. அதேமாரி இந்த செண்டு பூவும் இந்த பையன் கொடுத்த ஓரத்துக்கு பின்னாடி நல்லா இருக்குது, பூ பெருசாக வருது, நல்லா மகசூல் அதிகரிக்குது. மல்லிகைப்பூவும் நல்லா பூ பெருவெட்டாக இருக்குது. இந்த சத்தியம் வந்த பின்னாடி மல்லிகைப்பூ நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. சத்தியம் பயன்படுத்த பின்னாடி இந்த செண்டு பூ வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை பறிப்போம், ஒரு 60 கிலோ வரும். இப்போ வந்து ஒரு 80 கிலோ கிடைக்கிது. அதேமாதிரி மல்லிகைப்பூவும் ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ கிடைக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 கிலோ கிடைக்கிது இந்த சத்தியம் பயன்படுத்த பின்னாடி. வெங்காயம் அதேமாரி மகசூல் ஒரு ஏக்கரில் ஒரு 70 மூடை 80 மூடை எடுத்தான். இப்போ வந்து 90 மூடை 100 மூடை எடுக்குது. நல்லா இருக்குது. அந்த சத்தியம் பயன்படுத்த பின்னாடி நல்லா மகசூல் அதிகரிக்குது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு வரல, இப்போ கூட வருது. உரம் பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்த பின்னாடி 60 கிலோ வந்த பூ இன்றைக்கி 85 கிலோ வருது. அதேமாதிரி மல்லிகைப்பூ ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ வந்த பூ இன்றைக்கி 7 கிலோ வருது. எனக்கு மகசூல் அதிகமாக நல்லா இருக்குது. வெங்காயம் ஒரு ஏக்கருக்கு அன்றைக்கி 80 மூடை எடுத்தேன், இன்றைக்கி 110 மூடை எடுத்திருக்கேன். இந்த சத்தியம் உரத்தில் நல்லாயிருக்கு, இயற்கை உரம் நல்லாயிருக்கு. இதவே இனிமேல் பயன்படுத்த போகிறோம். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், சொல்லி இந்த உரத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஏதாவது எங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த பையன் சதீஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அந்த பையன் வந்து நேரடியாக பார்த்துட்டு இந்த இதுக்கு இது செய்யுங்கம்மா, அந்த இதுக்கு அதை பண்ணுங்கம்மா, இந்த இதுக்கு இதை போடுங்க, இந்த உரத்தை போடுங்க, இந்த மருந்து அடிக்க சரியாக போகும்னு சொல்லுவாப்புல. அதேமாரி நாங்களும் செய்வோம், சரியாக போயிடும். சத்தியம் உரம் பயன்படுத்தின பிறகு மல்லிகைப்பூ நல்லா அதிகமாக கிடைக்கிது. அதேமாரி செண்டு பூவும் நல்லா நிறையா கிடைக்கிது, மகசூல் அதிகரிக்குது. அப்புறம் அந்த தம்பி வந்து சம்பூர்ணா கொடுத்தாப்புல, அந்த சம்பூர்ணா பயன்படுத்துகிற பின்னாடி தான் மகசூல் அதிகரிக்குது, நல்லா இருக்குது, பூ பெருவெட்டாக இருக்குது. சம்பூர்ணாவே நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிருக்கோம். அமோகாவும் போகிறான்னு கேட்டிருக்கோம், 2 நாளில் கொண்டு வரேன் இருக்காப்புல. இந்த வாங்கி அதைத்தான் பயன்படுத்தணும். உரம் பயன்படுத்தும் போது அவ்வளவு நல்லா இல்லை. இப்போ இந்த இயற்கை உரம் பயன்படுத்தவும் நல்லா இருக்குது. நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதே நல்லா இருக்குது, இதை எல்லோரும் இதுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்களும் மாறிட்டோம். மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல மகசூல் இருக்குது. எல்லோரும் மற்றவங்க ரோட்டில் போகிறவங்களாம் உங்கள் மல்லிகைப்பூ மட்டும் என்ன பெருசாக இருக்குது, நீங்கள் என்ன செய்றீங்க ஏது செய்கிறீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த சம்பூர்ணா அது வாங்கி அடித்தோம், அதை வாங்கி நீங்கள் அடிங்கன்னா அதுக்கு பிறகு எங்கள் ஊர்லேயே 4-5 பேர் வாங்கி அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்றிருக்காங்க. நானே அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் பூ மட்டும் என்ன பெருசாக இருக்குது, உங்கள் இது மட்டும் நல்லா இருக்குது, அரும்பு விழுகாமல் இருக்குது, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி சம்பூர்ணா வாங்கி அடிக்கிறோம், அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்புறம் எல்லோரும் எங்கள் ஊர்லேயே 4-5 பேர் வாங்கியிருக்காங்க. நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், பண்ணி வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளைக்கு கூட 2 பையன் கேட்டிருக்காங்க, கொண்டு வர சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்ப்பா.